ஹாய் செல்லம்ஸ், வெல்கம் பேக். ஏகா சட்டைகள் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2 பேரும் 4 மணிக்கு எழுந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மேலே இந்த மாதிரி குட்டியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் முடிச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேருமே அவள் சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி பண்ணணுன்ட்டு, அதே மாதிரி நான் அவளை பார்த்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு கரிஷ்மாவும் சாலாவும் 2 பேர் சேர்ந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு பற்ற வச்சிட்ருக்காங்க. ரொம்ப நேரமாக பற்ற வைக்கிறான். கடைசியாக ஒரு வழியாக பற்ற வச்சு முடிச்சிட்டோம் அடுப்பை. அடுத்தது நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒன்றா அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ சேட்டாக பண்ணிகிட்ருக்கா பாருங்களேன் நீங்களே. பொங்கல் ஒரே நிமிஷம் தம்பி. ஏய் கத்துடா. நல்ல சகுனம். பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல். போது சக்தி கத்துடா. பொங்கலோ பொங்கல். சூப்பர். நான் சொல்லுப்பா. இப்ப சொல்லுப்பா. கரண்டி கொடு. அத சைடு நீங்க தமிழா? பொங்கலோ பொங்கல். நீங்க கரண்டி போட்டு இது பண்ணாம என்ன பொங்குறாங்க? பொங்க வச்சிருக்காங்க. சரி, உனக்காக தான் வெயிட் பண்றேன். இல்லனா ஒரு 10 வருஷம் நீங்க எதுக்கு இப்போ நீ வந்த? போதுமா? வெல்லம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏய் போதண்டி. சில வெல்லம் கலர் தெரியாதுக்கா. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் சாமி கும்பிடலான்ட்டு இருந்தோம். அதே மாதிரி இலையெல்லாம் போட்டாச்சு. ஃபுல்லாக முடித்தோடனே பார்த்தா சார் வந்து சாமி பாட்டு போடல, மின்னலே சாங் பாட்டு கேட்டுட்ருக்கான். அவனுக்கு ஒன்றா சொல்லி ஒரு வழியாக அவங்க வீட்டில் சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கும்பிடலான்ட்டு கீழே போயாச்சு. பெருசாவே ஒரு ஆலோசனை, பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்ல, பொங்கறத மத்தவங்களுக்கும் வைக்கணும். தனியா உட்காந்து தின்னு திட்டக்கூடாது. எங்கள் வீட்டில் அப்படியே ஆப்போசிட். சாலா எப்படி, அதுக்கு ஆப்போசிட்டானவர் எங்கள் வீட்டு சார். ரொம்ப பக்தி, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப பக்தி. ப்ராப்பராக பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவோம். பாட்டு ஆஃப் பண்றா. நீ நிக்கிறியா? சாமி கும்பிட்டு பார்த்துருக்கீங்க.
ஒரு சாமி கூட நிம்மதியாக கும்பிட முடியலங்க. பின்னாடி இருந்த நொய் நொய் நொயின்னு ஏதாவது கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. கடைசியாக எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நொய் நொய் பர்சன்ட் இருந்தால் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்குமே தெரியாது இது எதுக்குன்ட்டு. எங்கள் பாட்டி எல்லாம் பூஜைக்குமே இந்த மாதிரி பண்ணி கருப்பு கலரில் பொட்டு வைப்பாங்க. ஸோ அதுவும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணி முடித்து எல்லாருக்கும் வச்சுட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட்டு முடித்தோம். ரீல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஹாப்பி பொங்கல். சரி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.